friends, welcome to கோயில்பட்டி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம கோயில்பட்டி ஸ்பெஷல்ல தயிர் சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனிமே நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸா வரும். தேவையான பொருள்: தயிர் 1 கப். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்னி எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருக்கிற தயிரை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 10 to 15 சின்ன வெங்காயம் நல்ல பொடிசை தாளிக்கிறதுக்கு எப்படி நம்ம உரிப்போம் அதேமாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, வத்தல், காஞ்ச வத்தல் ஒன்று எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா நம்மளுக்கு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா. வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இந்த தயிர் சட்னி செய்யறதுக்கு தயிர் குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ வெங்காயத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் 2 கப்புக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. வெங்காயமும் கருவேப்பிலையும் தான் இது ஃப்ளேவரு இந்த தயிர் சட்னிக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட்டு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வத்தலை போட்டுக்கோங்க. நான் 1 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனால் வத்தல் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இந்தமாரி வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கியிருக்கணும். நம்ம தாளித்து தயிரில் தட்ட போகிறோம், அவ்வளோதான். இது அப்படியே தயிர் எடுத்து இதில் நீங்கள் தட்டிட்டிங்கன்னா அப்படியே தயிர் வந்து தெரிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலையும் வத்தலும் நல்லா நம்மளை வதங்குறதுக்காண்டி தான் இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்குறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தயிரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த தயிருக்கு சட்னிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி உப்பு சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்கான டைமில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தயிர் மட்டும் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை கூட சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் கோயில்பட்டி ஸ்பெஷல். தேங்க்யூ.